வணக்கம் நண்பர்களே, கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. நம்ம ரேவதியை சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இதை பார்த்து அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம ராஜா. ரேவதிக்கு மனசில் இப்படி ஒரு திட்டமா அப்படின்னு நினைக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம ரேவதி இந்த ராஜாவை எப்படியாவது வசமாக நம்ம வலையில் சிக்க வைக்கணும்னு பார்த்தா இவன் சிக்க மாட்டேங்கானே. இன்னைக்கு என்னோட தங்கச்சி அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்குது. அப்படி இருக்க நேரம் நம்மளுக்கு இவர் கூட கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது, நம்மளுக்கு ஏன் ஒன்றுமே நடக்கலை. இவரால் தான், இவரோட பிடிவாதம். இதை கேட்டால் நீ எங்கேயாவது ஆஸ்திரேலியாக்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸு கூட போய் வேலை பாரு, உனக்கு பெரிய கரியர் இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சை வேற பேசிடுவார். இவர் இப்போ தத்துவ ஞானின்னு நினச்சிட்டு இருக்காரு. இவரையும் என் வலையில் விழ வைக்கணும்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். ஆனால் அது ஒன்றும் நடக்கப்படு இல்லையா. ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக விடக்கூடாது இவரை அப்படின்னு ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ராஜா வர நேரம் கையில் பால் செம்போடி வராங்க. வந்ததும் நம்ம ராஜா பார்த்து அரண்டு நிற்கிறாங்க. என்ன ரேவதி, நீ ஏன் இதெல்லாம் பண்ணுன? இதெல்லாம் தேவையா இப்போ நம்மளுக்கு அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. என்ன உங்களுக்கு தேவை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல, ஒரு மாதத்தில் உங்களை என் வலையில் விழ வைப்பேன். ஆமாம், நீ சொன்ன, அதே மாதிரி விழ வைக்கலையே, வைப்பேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வச்ச பிறகு பார்க்கலாம், இப்போ போய் உறங்குவியா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதியை ஓரங்கட்டிக்கிட்டு போய் நம்ம ராஜா தூங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். வேறு வழி இல்லாமல் கொண்டு வந்த பாலை தானே குடிச்சிக்கிட்டு நம்ம ரேவதியும், இந்த ராஜா இருக்கானே ராஜா, இவன் எல்லாம் கொண்டு நம்ம கடவுளே நான் எப்படி வாழ போகிறேன் அப்படின்னு முணுமுணுத்துட்டே நம்ம ரேவதியும் தூங்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா நம்ம சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டோம். அதான் மேஜிக் பெண்ணை வச்சு நம்ம சாமுண்டேஸ்வரியோட வீட்டை எழுதி வாங்கியாச்சு. அந்த பத்திரத்தை கொண்டு நம்ம சாமுண்டேஸ்வரியை இன்னைக்கு வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சிவனாண்டியும் காளியம்மாவும் களம் இறங்கி நம்ம சாமுண்டேஸ்வரியை பார்க்க வீட்டுக்கு வராங்க. நம்ம ராஜா ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி பத்திரப்பதிவு ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு அந்த அலுவலகங்களில் போய் விசாரிக்காங்க. விசாரித்து அவங்க அந்த 2 நபர்களோட பேர், ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட பத்திரத்தில் பிழை இருக்குது, அதனால் பேசணும் அப்படின்னு நம்ம ராஜா வேற ஆள் மாதிரி பேசி அவங்கள வர வச்சு உண்மையெல்லாம் வெளுத்தெடுத்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, நீங்கள் அப்போ அத்தையோட வீட்டையை எழுதி வச்சுருக்கீங்க, அதுவும் மேஜிக் பெண்ணா, இது காளியம்மா சிவனாண்டியோட வேலை தானா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த சிவனாண்டியும் காளியம்மாவும் அத்தைக்கிட்ட வீட்டுக்கு விரட்ட போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம இவங்கள அதிகாரிகள்கிட்ட பிடிச்சி கொடுத்து நிரூபித்து இந்த அத்தை இந்த சொத்துக்கு கையெழுத்து வேறு மாதிரி தான் போட்டாங்க. ஆனால் இந்த உள்ளுக்க உள்ள விஷயத்தெல்லாம் மாற்றி வீட்டுக்காணி இந்த போலிக்காரங்க எழுதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல நிரூபிக்கிறாங்க நம்ம ராஜா. இந்த சைடு வீட்டை விட்டு வெளியே போடி சாமுண்டேஸ்வரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ சிவனாண்டி, உனக்கு என் வீட்டில் என்னடா வேலை இருக்குது, என் துப்பாக்கி வேலை வச்சிடாத, இப்போது நீ இங்கேருந்து போயிரு அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க. இல்லை, இது என்னோட வீடு, இந்த பத்திரத்தை நீனே படித்து பார்த்துக்க அப்படின்னு நம்ம சிவனாண்டி சாமுண்டேஸ்வரி கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்து வாயடைச்சி போய் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. நான் இப்படி சொத்தே இவனுக்கு பேரில் நான் எழுதி கொடுக்கலையே, அதுக்கு பிறகு எப்படி இந்த சொத்தெல்லாம் இவனுக்கு பேருக்கு ஆச்சு அப்படின்னு ஒன்றும் புரியாமல் குழம்பி போய் தவிச்சு வாயை பிளந்துக்கிட்டு நம்ம வசமாக மாட்டிட்டோம். அந்த நபர்கள் 2 பேரும் தான் நம்மளை வசமாக சிக்க வச்சு இந்த கையெழுத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணி இந்த வீட்டை மீட்போம் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த அதிகாரிகளையும் அந்த போலி ஆசாமிகளையும் மடக்கி பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு நம்ம காளியம்மா சிவனாண்டி முன்னாடியே நிரூபிச்சுறாங்க நம்ம ராஜா. புத்திசாலித்தனத்தால் நம்ம இப்போவும் தோத்துட்டோம் அப்படின்னு நம்ம காளியம்மாவும் சிவனாண்டியும் நினைக்கிறாங்க. அதோட போலி பத்திரம் போட்ட வழக்கில் நம்ம சிவனாண்டியையும் காளியம்மாவையும் கைது பண்ணுறாங்கங்க.